தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ். 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ரேஸ் ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல இருந்து 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல இருந்து 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் பதவியை ராஜினாமா செய்ய தயார். சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆவேசம். சென்டாக் மாணவர் சேர்க்கையில் நீதிமன்ற உத்தரவுப்படி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தல். சென்டாக் அலுவலக கட்டிடத்தின் மீது ஏறி மாணவர்கள் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நேபாள வெள்ளத்தில் சிக்கிய புதுவை பெண்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடிதம். நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான 2ஆம் சுற்று மாணவர் பட்டியல் வெளியீடு. சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என சட்டசபையில் முதலமைச்சர் ஆவேசமாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மாநில அந்தஸ்து குறித்து பேசினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் மற்றும் நேயம் மக்கள் கழக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு ஆகியோர் குறுக்கிட்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்றும் இதில் ஒருமித்த கருத்து ஏற்பட வேண்டுமெனவும் மாறுபட்டிருந்தால் கோரிக்கை பலவீனமடையும் என்று கூறினர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் சபையின் எதிர்ப்பை பதிவு செய்ய சபாநாயகர் சபையை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்த தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சபையை எதற்காக ஒத்திவைக்க வேண்டும், தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து எதிர்ப்பை வெளிப்படுத்துங்கள் என்று கூறினார். உடனே பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் குறுக்கிட்டு தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கூறினார். அவருக்கு ஆதரவாக ஆளும் கட்சி எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி பதவியை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாக கூறினர். அவருக்கு ஆதரவாக ஆளும் கட்சி எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி தமது பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாக கூறினர். இதனால் சட்டசபையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. உடனடியாக முதலமைச்சர் ரங்கசாமி குறுக்கிட்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் தனது பதவியை ராஜினாமா செய்யக்கூட தயாராக உள்ளதாகவும் மாநில அந்தஸ்து வளர்ச்சி முக்கியம் என்பது தனக்கும் தெரியும் என்று கூறினார். மாநில அந்தஸ்து குறித்து எந்த எல்லைக்கும் செல்ல தயார் எனவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் தேவை என குறிப்பிட்ட முதலமைச்சர் அப்போதுதான் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் கூட்டத்தில் பங்கேற்க வந்த பிரதமர் நரேந்திர மோடியிடம் மாநில அந்தஸ்து வழங்காமல் உள்ளது தனக்கு வருத்தம் அளிப்பதாக நேரடியாக கூறியதையும் சுட்டிக்காட்டினார். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனவும் முதலமைச்சர் திட்டவட்டமாக பேசியது சட்டசபையில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்டாக் மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி சென்டாக் அலுவலக கட்டிடம் மீது ஏறி பெற்றோர்கள் மாணவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பொதுநல அமைப்புகள் மற்றும் மாணவர்கள் தந்தை வழியாக வழங்கப்படும் சான்றிதழுக்கு பூர்வீகமாக உள்ள தாய்மொழியை கருத்தில் கொண்டு சாதி சான்றிதழ் வழங்கிட வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்தனர். வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் புதுச்சேரியில் பிறந்த தாய்மொழியை கருத்தில் கொண்டும் சாதி சான்றிதழ் வழங்கலாம் என உத்தரவிடப்பட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை புதுச்சேரி அரசும் வருவாய்த்துறையும் பின்பற்றவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டுமென மாணவர்கள் பெற்றோர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரியில் உயர் படிப்புகளுக்கு கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இந்த கலந்தாய்வில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தாய்வழி சான்றிதழை கணக்கில் கொண்டு இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்றும் மீண்டும் நீதிமன்றத்தில் மாணவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி தாய்வழி சான்றிதழ் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதை மாவட்ட ஆட்சியரும் வருவாய்த்துறையும் கண்டுகொள்ளாத நிலையில்
கடந்த 18ஆம் தேதி மாணவர்களுக்கு சேர்க்கை வழங்கலாம் என்று தீர்ப்பையும் நீதிமன்றம் வழங்கியது. ஆனால் அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், சென்டாக் கலந்தாய்வில் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி சென்டாக் அலுவலக கட்டிடம் மீது ஏறி பெற்றோர்கள் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கட்டிடத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்திய மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் போராட்டம் நடத்தியதில் மாணவர் ஒருவர் மயங்கி விழுந்த சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாணவர்களின் பெற்றோர்கள் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தாமல் வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மாணவர்களை அலைக்கழித்து வருவதாகவும் உடனடியாக நீதிமன்ற உத்தரவுப்படி தங்கள் பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 18/8/2026 அன்று இவர்களை சென்டாக்கில் அட்மிஷன் வரை சேர்க்க சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதுல சென்டாக் என்ன சொல்லுங்க, எங்களை ஒரு பார்ட்டியா சேர்க்கலன்னு சொன்னாங்க. அதையும் மீறி 19/8/2026 சென்டாக்கையும் சேர்த்து தாய் வழி சான்று அனைத்து சமூகத்தினருக்கும் தாய் வழி சான்று பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்க்கணும், நீட்டு நான் நீட்ல சேர்க்கணும்னு சொன்னோம். லெட்டர் கொடுத்தோம், நீதிமன்ற உத்தரவு கொடுத்தோம். இன்ன வரைக்கும் எங்களை பொதுப்பட்டியல தான் வச்சுன்னு இருக்கிறாங்க. அதையும் மீறி இன்றைக்கு தனி நீதிபதி கடந்த 27/8/2021 நேற்று அனைத்து தீர்ப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மகத்தான தீர்ப்பு கொடுத்தாங்க. இவங்களுக்கு கொடுத்த சான்றிதழை செல்லும், இந்த சான்றிதழை பயன்படுத்தி இவங்களுக்கு சென்டாக்ல இவங்களுக்கு இடஒதுக்கீடு அனுமதிக்கிறேன்னு. ஆனா அந்த புதுச்சேரி அரசு, மாநில முதல்வரும் மாவட்ட ஆட்சியரும் வருவாய்த்துறையும் இந்த சென்டாக்கும் இந்த புதுச்சேரி எம்பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி பூர்வகுடி பெண்களின் பிள்ளைகளை உரிமையை பறிக்க வைக்கலாம், எங்களை அகதிகளா நினைத்து இப்பொழுது திரும்பவும் 2 பெஞ்ச் நீதிபதிக்கு மேல்விடு போயிருக்கிறாங்க. நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள புதுச்சேரி பெண்கள் 3 பேரை மீட்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடிதம் எழுதியுள்ளார். புதுவையைச் சேர்ந்த 3 பெண்கள் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி மூலம் நேபாளம் வழியாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றதாகவும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலை நேபாளத்தின் ரசுவாகதி திமுறை எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 100க்கும் மேற்பட்ட இந்திய யாத்ரீகர்கள் மாயமாகியுள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தொடர்ந்து அவர் கடிதத்தில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலை வரை குடும்பத்தினருடன் தொடர்பில் இருந்தவர்கள் அதன் பிறகு தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ளதாகவும், கும்பகோணத்தைச் சேர்ந்த டிராவல்ஸ் மூலம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி புறப்பட்ட தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த 57 பேர் கொண்ட குழுவில் இவர்கள் இடம்பெற்றிருந்ததாகவும், இதில் ஒரு குழுவினர் பாதுகாப்பாக உள்ள நிலையில் மற்றவர்கள் நிலை என்னவென்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் மிகுந்த வேதனையில் உள்ளதாகவும், எனவே காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் நேபாள அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை துரிதப்படுத்தி குடும்பத்தினருக்கு அவ்வப்போது தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் 3 பேரும் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வரப்படும் வரை அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான 2ஆம் சுற்று மாணவர் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் அல்லாத இளநிலை தொழில்முறை படிப்புகள் மற்றும் கலை அறிவியல் வணிகவியல் படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட சுற்று மாணவர் சேர்க்கைக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களின் தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தகுதி பட்டியலில் 2ஆம் சுற்றில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்து அதற்கான பாடப்பிரிவு விருப்பங்களை சமர்ப்பித்த விண்ணப்பதாரர்களும் முதல் சுற்றில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களும் இதில் அடங்குவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முதல் சுற்றில் சேர்ந்து 2ஆம் சுற்றில் பங்கேற்க விருப்பம் தெரிவிக்காத விண்ணப்பதாரர்கள் அவர்கள் சேர்க்கப்பட்ட அதே பாடப்பிரிவில் தக்க வைக்கப்படுவார்கள் என்றும், 2ஆம் சுற்றுக்கு விருப்பம் தெரிவித்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே ஒதுக்கீட்டிற்கு பரிசீலிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் சுற்றில் பங்கேற்பதற்கான விருப்பம் இல்லை என தெரிவித்த விண்ணப்பதாரர்கள் அல்லது பாடநெறி விருப்பத் தேர்வுகள் காலியாக உள்ள விண்ணப்பதாரர்கள் இடஒதுக்கீட்டிற்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆட்சேபனையால் குண்டர் தடுப்பு சட்ட திருத்த மசோதாவை நிறுத்தி வைத்து தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உத்தரவிட்டார். புதுவையில் சமூக விரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டம் அமலில் உள்ளது. இந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. புதுச்சேரி சமூக விரோத செயல்பாடுகள் தடுப்பு திருத்த சட்ட மசோதாவை சட்டசபையில் அமைச்சர் நமச்சிவாயம் அறிமுகம் செய்தார்.
இதில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதனால் தற்காலிக சபாநாயகர் அதன் மீது விவாதம் நடத்த அனுமதி வழங்கினார். அப்போது திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் திருத்த சட்ட மசோதா குறித்து நன்மை தீமைகளை எடுத்துக் கூறினர். இதையடுத்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், குண்டர் சட்டம் தொடர் குற்றத்தில் ஈடுபட்டால் மட்டுமே தொடரப்படும் என்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர்கள் கண்காணிக்கப்பட்டே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை கடிதமாக அளித்தார். முதலமைச்சரிடம் அளித்து தேவையான திருத்தங்களுடன் சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அதுவரை சட்ட மசோதா நிறுத்தி வைக்கப்படும் என்றும் கூறினார். புதுவையின் ஒவ்வொரு தொகுதியிலும் விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டுமென்று அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவை சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கூறுகையில், புதுவையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மைதானம் அமைத்து தர வேண்டுமென்றும், இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் வீரர்களுக்கு அறை உபகரணங்கள் வழங்கிட வேண்டும், தீவனங்கள் விலை உயர்ந்துள்ளதால் பால் கொள்முதல் விலையையும் உயர்த்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் கிராமப்புறம் நகர்ப்புற நெரிசலை குறைக்க வெவ்வேறு நேரத்தில் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்றும், கனரக வாகனங்களை பள்ளி நேரத்தில் நகர்ப்புறத்தில் அனுமதிக்க கூடாதென்றும் விவாதித்தார். மேலும் போக்குவரத்து காவல்துறையினர் சுற்றுலா பயணிகளை தொந்தரவு செய்யக்கூடாதென்றும், பொதுப்பணித்துறையில் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்கிட வேண்டும், தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டியில் 24 ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினார். வில்லியனூரை அடுத்த கூடப்பாக்கம் ஏரிக்கரை பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த கூடப்பாக்கம் ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போதைப்பொருள் தடுப்பு அதிரடிப்படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதிக்கு சென்ற அதிரடிப்படையினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த தொண்டமாநத்தம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவரிடமிருந்து 96 கிராம் கஞ்சாவையும் பறிமுதல் செய்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் சதீஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். வில்லியனூரை முழு நகர பகுதியாக மேம்படுத்த வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். புதுவை சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பேசுகையில், சுல்தான்பேட்டையில் வக்பு போர்டு இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர வேண்டும், லூர்து அன்னை 150ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக சுற்றுலாத்துறை சார்பில் கொண்டாட வேண்டும் என்று கூறினார். மேலும் திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயம், ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் இடையே ரோப் கார் மற்றும் படகு சவாரி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், சங்கராபரணி ஆற்றின் கரைகளை சீரமைத்து நடைபாதை அமைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆதிதிராவிடர் திருமண மண்டபம் கட்டித்தர வேண்டும் என்றும், வில்லியனூரை முழு நகர பகுதியாக மேம்படுத்த வேண்டும் என்றும், வில்லியனூர் துணை மின் நிலையத்தின் திறனை அதிகரித்து புதிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டும் என்றும் குரல் எழுப்பினார். புதுவை சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரலையாக ஒளிபரப்பு செய்ய வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவை சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில், புதுச்சேரி சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரலையாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும், தமிழக சட்டசபை நிகழ்ச்சிகள் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதாகவும் அது மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அப்போது தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முதலமைச்சருடன் பேசி சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரலையாக ஒளிபரப்பு செய்வது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என பதில் தெரிவித்தார். புதுவை பிராந்தியமான ஏனாமில் மீன்களின் ராஜா எனப்படும் புலாசா மீன் 1 கிலோ 24,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. புதுச்சேரி யூனியன் பிராந்தியமான ஏனாம் பகுதியில் கோதாவரி நதிநீரின் வரத்து மற்றும் பருவமழை காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிய வகை புலாசா மீன் கிடைத்தது. இந்த அரிய வகை புலாசா மீன் மீனவர்கள் மற்றும் அசைவ பிரியர்களால் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் ஏனாம் ராஜீவ் கடற்கரை பகுதியில் நடைபெற்ற ஏலத்தில் மீன் வியாபாரியான நட்டி பார்வதி புலாசா மீனை ஏலத்தில் இழுத்தார். 1 கிலோ 3 கிராம் எடையுள்ள இந்த மீன் 24,000 ரூபாய்க்கு விற்பனையானது. புலாசா மீன்களுக்கு பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு உள்ள நிலையில் இந்த சீசனில் இதுவரை கிடைத்த அதிகபட்ச விலையாக 24,000 ரூபாய் பதிவாகியுள்ளது. புலாசா மீனின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது மீன் பிரியர்களிடையே கவனம் பெற்றுள்ளது.
புதுவை மரப்பாடு முதல் முருங்கப்பாக்கம் வரை தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பேசுகையில், புதுவை பட்ஜெட்டில் பல்வேறு வரவேற்கத்தக்க அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வேல்ராம்பட்டி ஏரியை தூர்வார வேண்டும், முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும், அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை 24 மணி நேரமும் மருத்துவர்களுடன் இயங்கும் வகையில் தரம் உயர்த்த வேண்டும், சிறப்பு நிதி அளித்து தொகுதியின் சாலைகளை சீரமைக்க வேண்டும், மழைக்காலம் முன்பு அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டுமென வலியுறுத்தினார். அனைத்து கோவில்களுக்கும் அறங்காவலர் குழு நியமனம் செய்ய வேண்டும், புதுச்சேரி மாநில அந்தஸ்து தேவையாக உள்ளதென்றும், புதுவையின் வருவாயை பெருக்கி மாநில அந்தஸ்து கேட்க வேண்டும் அல்லது சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்க வேண்டும் என்றும், ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்துவோம் எனவும் அவர் பேசினார். சாலை பாதுகாப்பு குறித்து தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல்களை வழங்கினர். சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் புதுவை தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேக வரம்பை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும், பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பேருந்து நிறுத்தங்களில் மட்டுமே பேருந்துகளை முறையாக நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினர். சாலை விதிகளை கடைபிடித்து விபத்துகளை தவிர்க்கவும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யவும் ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி போக்குவரத்து காவல்துறை மேற்கொண்ட இந்த விழிப்புணர்வு முயற்சிக்கு பொதுமக்கள் பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். பாதுகாப்பான பயணம், பாதுகாப்பான சாலை என்ற நோக்கத்துடன் இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்று போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்தனர். No overspeeding, no drunk and drive, safety first. சரியான இடத்துல தான் நிறுத்தணும். சிக்னல்ல திரும்பின உடனே அந்த எண்ட்ல நிறுத்த கூடாது. முதல்ல இந்த அந்த சுத்தி நிறுத்துறீங்க. அடிச்சிட்டு ஃபாலோ பண்ண சொல்றாங்க. No drunk and drive, no overspeeding, no air horn. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,650 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,540 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.